காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர்கள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் பொருளியல் புள்ளியியல் இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகா காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர்கள் மாற்றம் தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம். காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர்கள் மாற்றம் தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் பொருளியல் புள்ளியியல் இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகா காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தமிழகத்தில் IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களை பார்க்கிறோம். செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகா காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியராக இருந்த கலைச்செல்வி மோகன் பொருளியல் புள்ளியியல் இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களின் ஆட்சியர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதேபோல பொன்னேரி சார் ஆட்சியர் ரவிக்குமார் கரூர் மாவட்ட ஆட்சியராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். கரூர் மாவட்டத்திற்கு புதிய ஆட்சியராக ரவிக்குமார் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். பொன்னேரியின் சார் ஆட்சியராக இருந்த ரவிக்குமார் கரூர் மாவட்ட ஆட்சியராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். தமிழகத்தில் IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்ட விவரங்களை தற்போது பார்க்கிறோம். பொன்னேரி சார் ஆட்சியர் ரவிக்குமார் கரூர் மாவட்ட ஆட்சியராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். TNPSC தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலராக இருந்த சண்முக சுந்தரம் மாநில தேர்தல் ஆணைய செயலாளராக மாற்றப்பட்டிருக்கிறார். TNPSC தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலராக இருந்த சண்முக சுந்தரம் மாநில தேர்தல் ஆணைய செயலாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார்.